திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில் மலையில் பறந்த மர்ம தாத்தாவோட கதை தான் இது. இந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் வந்துட்டு போகிறாங்க. அப்போ தான் 80 வயசு ஒரு தாத்தா தினைக்குமே 5 மணிக்கு அந்த மலையை ஏறி இறங்கிட்டு இருக்காரு. அவர் போட்டிருந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போன லுங்கி, வெள்ளை கலர் ஷர்ட் தான். அவர் தினைக்குமே அந்த மலையை ஏறி இறங்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் தான் ஒரு பொண்ணு அந்த மலைக்கு வரா. அந்த பொண்ணு ரொம்பவே நோய்வாய்ப்பட்டு ரொம்பவே சாக போகிற நிலையில அந்த கோயிலுக்கு வரா. அங்கே இருக்கிற விநாயகரை பார்த்து என்னை நோய் குணப்படுத்துங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த வாசலில் உட்காந்து ஆள ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த தாத்தா மெதுவாக மேலே ஏறிட்டு இருக்காரு. அவரோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை குண்டா வச்சிருக்காரு, கையில் ஒரு தடியை வச்சிருக்காரு. அவர் அந்த மலை மேலே ஏறி அங்கே விநாயகரை கும்பிட்டுட்டு அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே அப்படியே கடந்து போகிறாரு. அப்போ அந்த பொண்ணு அழுகிறத பார்த்து அந்த பொண்ணுக்கிட்ட உன்னோட நோய் இன்னைக்கே சரியாயிரும், நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் படியெல்லாம் தாண்டி மலையோட நுனியில் போய் நிற்கிறாரு. அப்போ அவரோட உடம்பு முழுக்க பச்சை நிறமாக மாற ஆரம்பிக்குது. அவர் அங்கேருந்து 3 தடவை விநாயகான்னு கத்துறாரு. கத்தி முடிச்சுட்டு அவருடைய மேலே பறந்து அப்படியே பச்சை நிறத்துலேருந்து மஞ்சள் நிறமாக மாறி அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. இன்னைக்கு இரவே அவரோட நோய் முழுக்க குணமாயிருச்சு. மறுநாள் காலையில் அந்த தாத்தாவை பார்க்கணும்னு அந்த கோயிலுக்கு வந்திருக்கா. வந்து பார்த்தா அந்த தாத்தாவை காணோம். அந்த தாத்தாவோட குண்டா மட்டும் அவர் நின்று இருந்த இடத்துல இருந்திருக்கு. அந்த குண்டாவை எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணு வீட்டில் வச்சுட்டா.